வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலேருந்து. முகவாதம் பற்றி நம்ம கடந்த 2-3 வாரங்களாக பேசிகிட்ருக்கோம். முகவாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். பெல்ஸ் பால்சினா என்னென்னு பார்த்தோம், அதை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாதம் வேறு சில காரணங்களால் வருது, என்னென்ன காரணங்கள் பார்த்தோம். அதில் இன்ஃபெக்ஷன், ட்ராமா, சர்ஜரி இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணங்களாக இருக்குது. இப்போ ஜென்ரலாக பெல்ஸ் பால்சிக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். இப்போ இந்த மற்ற காரணங்களில் வரக்கூடிய முகவாதம் பார்த்திங்கன்னா, அக்யூட் ரீசன், டிலேட் ரீசன். ஸோ அக்யூட் ரீசன்னா அதாவது உடனடியாக அந்த முகவாதம் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு டோட்டலாக கட் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டோட்டலாக கட் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில நேரம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது உடனடியாக இம்மீடியட்டாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடித்த அன்னைக்கே ஃபுல்லாக கட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம உடனடியாக திருப்பியும் ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பு எவ்வளோ தூரம் கட் ஆகிருக்கு, கம்ப்ளீட்டாக கட் ஆயிருச்சா இல்லை கொஞ்சம் இருக்கா என்னன்னு பார்த்து, அதுக்கே வேறு சில இடத்துலேருந்து உடம்புல கிரேட்டர் ஆரிக்குலர் நர்வ், சூரல் நர்வ், அதாவது நம்ம வேறு சில இடத்துலேருந்து நரம்பு எடுத்து அந்த இடத்துல நம்ம வச்சு தைக்கும்போது அந்த நரம்பு திருப்பியும் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு சில அறுவை சிகிச்சைகளும் இருக்குது. பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது இந்த முகவாதத்தில் இந்த கண் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. சில நேரம் கம்ப்ளீட்டாக அந்த நரம்பு பாதிக்கும் போது இந்த கண் நரம்பு க்ளோஸ் ஆகாமையே போகலாம். இதுக்கு நிறைய ஆப்ரேஷன், டார்சோராஃபி அப்படின்னு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. இதை ஆக்லோபிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் செய்வாங்க. அதே மாதிரி சில நேரம் டிலேடு ஃபேஷியல் பால்சி, அதாவது சில நாட்கள் கழித்து, அதாவது ஒரு 72 மணி நேரம் இல்லை 4-5 நாட்கள் கழித்து இல்லை 1 வாரம் கழித்து இந்த முகவாதம் வந்துச்சுன்னா அது வீக்கத்தினால இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட முகவாதத்துக்கு ஸ்டீராய்டு மருந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மூலமாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ இப்படி நம்ம அதை சரி பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, முகத்துக்கான அசைவுக்கான நரம்பு தான் இந்த ஃபேஷியல் நர்வ். சில நேரம் கண் இமையை மூடும்போது இந்த லிப்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை லிப்ஸ் அசைக்கும்போது கண் இமை தானாக மூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி மாற்றி கூடுறது தான் சின்கைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் crocodile tears அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கார்டா டிம்ஃபானி அப்படிங்கிற அந்த டேஸ்ட் நரம்பும் இந்த ஃபேஷியல் நரம்பு மூலமாக தான் வருது. லாக்ரிமேஷன் சொல்லக்கூடிய, அதாவது கண்ணில் டியர்ஸ் உருவாகக்கூடிய, அந்த கண்ணீர் உருவாகக்கூடிய நரம்புகளும் இந்த ஃபேஷியல் நரம்பு மூலமாக வருது. ஸோ இது ரெண்டும் மாற்றி கூடும்போது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கண்ணில் தண்ணி வரும். இதுக்கு பேர் தான் crocodile tears, முதலை கண்ணீர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் இந்த முகவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதுதான், இந்த முகவாதம் ஸ்ட்ரோக்லேயும் ஏற்படலாம், இல்லை சாதாரண இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாதமாகவும் இருக்கலாம். இது நம்ம எப்படி பிரிப்போம்னா, ஸ்ட்ரோக்கில் ஏற்படக்கூடிய அந்த முகவாதத்தை அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன், அதாவது மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதாவது அப்பர் மோட்டார் நியூரான்னா அந்த மூளை தண்டில் அந்த நரம்பு உருவாகுது இல்லையா, அந்த நரம்பு உருவாகுறதுக்கு மேல் பகுதியிலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா வரக்கூடியது தான் அப்பர் மோட்டார் நியூரான் லீஷன். அதுதான் ஸ்ட்ரோக்கில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஸோ இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லோவர் மோட்டார் நியூரான் பாதிப்பு, அதாவது இந்த பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய இந்த முகவாதம் வந்துச்சுன்னா இந்த முகம் டோட்டலாக ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிரும். கொஞ்சம் கூட நம்ம அசைக்க முடியாது. அப்பர் மோட்டார் நியூரான் சொல்லக்கூடிய அந்த மூளை பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பில் என்ன ஆகும்னா, முகத்தோட மேல் பகுதி பாதிக்காது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த நெத்தியை சுருக்கிறது இந்த லோவர் மோட்டார் நியூரான் சொல்லக்கூடிய இந்த பெல்ஸ் பால்சியில் சுத்தமாக இருக்காது. ஆனால் அந்த ஸ்ட்ரோக் பாதிப்பில் நம்ம நெத்தியை சுருக்கலாம். ஆனால் அந்த சுருக்கங்கள் இந்த பக்கம் நார்மல் அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கண் இதில் மூட முடியாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பெல்ஸ் பால்சியில் கண் சுத்தமாக மூடாது. ஆனால் ஸ்ட்ரோக்கில் வர்ற பாதிப்பில் கண் மூடலாம், ஆனால் கொஞ்சம் அந்த சுருக்கங்கள் கம்மியாக இருக்கும். இன்னொன்று எமோஷ்னல் கண்ட்ரோல். இப்போது ஜென்ரலாக நம்ம வாலண்டரியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் தானாக அவங்க சிரிக்கும்போது ஆங்கிள் ஆஃப் மவுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த வாய் நல்லா விரியும். எப்படின்னா அந்த அப்பர் மோட்டார் நியூரான் டைப்பில். ஸோ எமோஷ்னல் நரம்புகள் பாதிப்படையாமல் இருக்கும். பட் இந்த பெல்ஸ் பால்சியில் எமோஷ்னல் நரம்புகளும் பாதிக்கும். அதனால் பேஷண்ட்டை வாலண்டராகவும் பண்ண முடியாது. அவங்க ஏதாவது சிரிக்கும்போது இல்லை எதேச்சும் அவங்க பண்ணும்போதும் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு நம்ம இது ஸ்ட்ரோக்னால் வந்த பாதிப்பா, இல்லை இந்த முகவாதம் சொல்லக்கூடிய பெல்ஸ் பால்சினால் வந்த பாதிப்பா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை கண்டுபிடிச்சு இது ஸ்ட்ரோக்காக இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
இல்ல இந்த பெல்ஸ் பால்சியா இருந்தா நம்ம ஏற்கனவே நம்ம பேசினபடி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம குடுக்கணும். சில நேரங்கள்ல 2 பக்கமும் ஃபேஷியல் நர்வ் பாதிப்பு வரும். அது பார்த்தா நமக்கு வந்து ஒண்ணுமே ஏன்னா 2 பக்கமும் அப்படியே லேகா அப்படியே லூஸா இருக்கும். அது எப்பப்ப வரலான்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான சில கண்டிஷன்ஸ் குல்லியன் பாரி சிண்ட்ரோம், மயாஸ்தீனியா கிரேவிஸ், மோட்டார் நியூரான் டிசீஸ், இல்ல சில நேரங்கள் வந்து மெனிஞ்சைட்டிஸ், ஹெச்ஐவி, இல்ல சில நேரம் வந்து இந்த ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய அந்த வைரல் பாதிப்பு வர சில இந்த மாரி சில நேரங்கள் அது சார்காய்டோசிஸ் இதுல எல்லாம் வந்து பைலேட்டரலா ஃபேஷியல் டைப்ளீஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 பக்கமும் வந்து இந்த முகவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை எல்லாமே நீங்க மருத்துவர்கிட்ட போய் முறையா பரிசோதிச்சு இது வந்து எதனால வந்திருக்கு? முகவாதம் வந்து ஸ்ட்ரோக்னால வந்திருக்கா? இல்ல முகவாதம் வந்து பெல்ஸ் பால்சின்னு சொல்லக்கூடிய கீழ் நரம்பு பாதிப்புனால வந்திருக்கா? இல்ல வந்து நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது நரம்பியல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்னால முகவாதம் வந்திருக்கா? அப்படின்னு பார்த்து அதுக்கான மருத்துவத்தை நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இத நம்ம கரெக்ட்டா ட்ரீட்மெண்ட் குடுத்து சரி பண்ணலாம். ஸோ மீண்டும் நரம்பு, மூளை, தண்டுவடம் சம்மந்தப்பட்ட வியாதிகள பத்தி தொடர்ந்து பார்ப்போம். நெறைய விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.